இப்போ நம்முடைய தந்தை மௌத்தாகிறார், அவருக்கு கடன் இருக்கிறது. அந்த கடனை பொறுத்தவரையில் அதை நம்ம இரண்டு வகையாக பிரித்து பார்க்கலாம். கடனை இரண்டு வகையாக பிரித்து பார்க்கலாம். ஒன்று அந்த விட்டு சென்ற பொருளாதாரத்தோடு தொடர்பான கடன். உதாரணமாக ஒருவர் மௌத்தாகிறார், ஒரு நல்ல ஆடம்பரமான கார் ஒன்று அவருக்கு இருக்கிறது. ஒரு 50 லட்சம், 1 கோடி ரூபாய் பெறுமதியான ஒரு கார் இருக்கிறது. இந்த கார் அனந்தர சொத்து. இந்த காரை அவர் இன்ஸ்டால்மெண்ட் அடிப்படையில் வாங்கியிருக்கிறார் என்று வைத்துக் கொள்ளுங்கள். 50 லட்சம் ரூபாய் பெறுமதியான காரை இன்ஸ்டால்மெண்ட் அடிப்படையில் வாங்கியிருக்கிறார். இவர் இதுவரை கட்டியிருப்பது 15 லட்சம் தான். இப்போ மற்ற 35 லட்சமும் கடன். இப்போ இந்த கடன் உடனடியாக அடைக்கப்பட வேண்டும். இப்போ காரை வித்தாவது அந்த கடனை நாம் அடைக்க வேண்டும். இதை துயூன் அல் முத்தஅல்லிகா பி ஐனி தரிகா என்று சொல்வார்கள். ஒரு வீடு கட்டியிருக்கிறார் அல்லது ஒரு கடை கட்டியிருக்கிறார். அந்த கடை மிக ஒரு பெறுமதியான கடை. அந்த கடையை கட்டுவதற்கு அவர் கடன் எடுத்திருக்கிறார். நண்பர்களிடம் கடன் எடுத்திருக்கிறார், அல்லது ஹலாலான கடன் கொடுக்கக்கூடிய நிறுவனங்களிடம் இருந்து கடன் எடுத்திருக்கிறார், அல்லது ஹராமாக கூட இருக்கலாம், அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், கடன் எடுத்திருக்கிறார், வங்கியிலே கடன் எடுத்திருக்கிறார். அப்போ இந்த கடையை, இந்த சொத்தை பங்கீடு செய்வதற்கு முதல் இதனோடு தொடர்பாக இருக்கிற அந்த கடன்களை உடனடியாக அடைப்பதற்குரிய ஏற்பாடுகளை அவர்களுடைய வாரிசுகள் செய்வது கடமையாகும். இரண்டாவதாக உள்ள கடன் தான் அன்புள்ள சகோதர சகோதரிகளே, பொதுவாக உள்ள கடன். இந்த பொதுவாக உள்ள கடனை பொறுத்தவரையில் அதை இரண்டாக பார்க்கலாம். பொதுவாக உள்ள கடன்களில் ஒன்று, ஒரு அடியான் அல்லாஹுக்கு கொடுக்க வேண்டிய கடன்கள் இருக்கும். இப்போ அல்லாஹுக்கு கொடுக்க வேண்டிய கடன்கள் என்று வரும்போது ஜக்காத் கொடுக்க வேண்டிய, ஜக்காத் கடமையான நிலையில் கொடுக்காமல் மௌத்தாகி இருக்கிறார். இப்போ தந்தை மௌத்தாகிறார், அவருடைய பிஸ்னஸில் ஜக்காத் உரிய அந்த காலம் வந்துவிட்டது. ஜக்காத்தை அவர் கொடுக்காமல் மௌத்தாகி விட்டார். கொடுக்க வேண்டும் என்று இருக்கும்போது அல்லது கொடுக்கிற பீரியட்டை அடைந்திருக்கிற போது அவர் மௌத்தாகி விட்டார் என்றால், பிள்ளைகள் சொத்தை பங்கீடு செய்வதற்கு முதல் அந்த ஜக்காத்தை கொடுத்து விட வேண்டும். அல்லது நேர்ச்சை செய்திருக்கிறார், ஒரு நேர்ச்சியை செய்திருக்கிறார் என்று சொன்னால் அந்த நேர்ச்சை என்ன என்பதை பிள்ளைகள் அறிகிற போது, இப்போ உதாரணமாக ஒரு தந்தை ஒரு 5 லட்சம் ரூபாய் பணம் விட்டுட்டு போகிறார். அவர் ஒரு நேர்ச்சி செய்திருக்கிறார், நான் ஹஜ் செய்ய வேண்டும் என்று. இந்த நேர்ச்சியை அவர் எழுதி வைத்திருக்கிறார், மனைவியிடம் சொல்லியிருக்கிறார், பிள்ளைகளிடம் சொல்லியிருக்கிறார் என்றால், இப்போது பிள்ளைகள் அந்த நேர்ச்சியை நிறைவேற்ற வேண்டும். எதிலிருந்து நிறைவேற்ற வேண்டும்? அவர் விட்டு சென்ற 10 லட்சத்திலிருந்து ஹஜ்ஜிக்கு போகிறதுக்கு எவ்வளோ பணம் தேவைப்படுமோ அந்த பணத்தை ஹஜ்ஜிக்காக வேண்டி ஒதுக்க வேண்டும். ஒன்று, அவருடைய ஒரு மகன் அந்த ஹஜ்ஜை நிறைவேற்றுவதற்காக போகலாம், ஏற்கனவே அவர் தனக்காக ஹஜ் செய்திருந்தால், அல்லது ஒரு உறவினரை பிடித்து ஏற்கனவே ஹஜ் செய்த ஒருவரை பிடித்து அனுப்பலாம், அல்லது பொதுவான ஒருவரை வாலண்டியராக நான் ஹஜ்ஜை ரெடி என்று சொல்லி வரக்கூடிய ஒருவரை தந்தைக்கு பதிலாக தந்தையுடைய அந்த நேர்ச்சை ஹஜ்ஜை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அனுப்பி வைக்கலாம். அல்லது ஒரு பிராணியை அறுத்து குர்பானி கொடுப்பதற்கு அவர் நேர்ச்சி செய்திருக்கிறார் என்று சொன்னால் அந்த நேர்ச்சிகளை நிறைவேற்ற வேண்டும். இது அல்லாஹுக்கு நிறைவேற்ற வேண்டிய கடன். அதே போல கஃபாராக்கள் இருக்கும். கஃபாரா என்று சொன்னால் குற்றப்பரிகாரம். உதாரணமாக ஒருவர் சத்தியம் செய்து சத்தியத்தை முறித்து விட்டார். இப்போ சத்தியம் செய்து சத்தியத்தை முறித்தால் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அதற்குரிய பரிகாரத்தை சூரத்துல் மாஇதா 89வது வசனத்திலே சொல்லி காட்டுகிறார். லா யுஆஹிதுக்கும் அல்லாஹு பில்லக்வி ஃபீ ஐமானிக்கும் வலாக்கின் யுஆஹிதுக்கும் பிமா அக்கத்துமுல் ஐமான். நீங்கள் ஒரு கவனம் இல்லாமல் கேலஸாக செய்கிற சத்தியங்களை அல்லாஹ் குற்றம் பிடிக்க மாட்டான், ஆனால் உறுதியாக செய்கிற சத்தியங்களை குற்றம் பிடிப்பான். எனவே நீங்கள் உறுதியாக சத்தியம் செய்தால் அந்த சத்தியத்தை நீங்கள் நிறைவேற்ற வேண்டும். சத்தியத்தை நீங்கள் முறிப்பீர்களாக இருந்தால் நீங்கள் 10 ஏழைக்கு உணவு கொடுக்க வேண்டும், அல்லது நீங்கள் 10 ஏழைகளுக்கு உடுப்பு ட்ரெஸ் கொடுக்க வேண்டும், அல்லது ஒரு அடிமையை நீங்கள் உரிமையிட வேண்டும். இந்த 3ல் ஏதாவது ஒன்றை நீங்கள் செய்ய வேண்டும். அப்படி இல்லாமல் போனால், இதுக்கு உங்களுக்கு வசதி இல்லை, 10 ஏழைக்கு உணவு கொடுக்க அல்லது 10 பேருக்கு ட்ரெஸ் கொடுக்க அல்லது ஒரு அடிமை உரிமையிட உங்களுக்கு வாய்ப்பு இல்லாமல் போனால், நீங்கள்
3 நோன்பு நோட்க வேண்டும் என்று அல்லாஹு தஆலா 5வது அத்தியாயம் 89வது வசனத்திலே சொல்கிறார். இப்போ ஒருவர் சத்தியத்தை முறித்திருக்கிறார், அவர்கிட்ட பொருளாதாரம் இருக்கிறது, எனவே அந்த கஃபாராவை நிறைவேற்றும். இது மாதிரி நிறைய கஃபாராக்கள், கொலைக்குரிய கஃபாரா இருக்கிறது. அது மாதிரி அந்த நோன்பு பிடித்து விட்டு மனைவியோடு தாம்பத்தியத்தில் ஈடுபட்டால் அதற்குரிய கஃபாரா இருக்கிறது. இவ்வாறான கஃபாராக்களை அல்லது சில நேரங்களில் ஹஜ்ஜில் ஏற்படக்கூடிய தவறுகளுக்காக கொடுக்கப்படக்கூடிய ஃபிதியாக்கள் இருக்கலாம், அல்லது இவ்வாறான குற்ற பரிகாரங்கள் என்று அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறவற்றை தந்தையினுடைய பொருளாதாரத்திலிருந்து கொடுத்து விட வேண்டும். அல்லது அவருக்கு ஹஜ் கடமையாக இருக்கிறது, இப்போ மௌத்தாகும் போது ஹஜ் கடமையான நிலையில் மௌத்தாகிவிட்டார், இப்போ இவருடைய ஹஜ்ஜை நிறைவேற்ற வேண்டும். இப்போ இதுக்கு அவருடைய பொருளாதாரத்திலிருந்து பணத்தை ஒதுக்க வேண்டும். இவ்வாறு அல்லாஹுக்கு கொடுக்க வேண்டிய கடன்களை கிளியர் பண்ணிவிட வேண்டும். அதே போல மனிதர்களுக்கு கொடுக்க வேண்டிய கடன்களை கிளியர் பண்ண வேண்டும். இப்போ நான் ஃபஸ்ட்டுக்கு பார்த்தது விட்டு சென்ற சொத்தோடு உள்ள கடன்கள். இப்போ நான் பார்க்கறது பொதுவான கடன்கள். இதில் அல்லாஹுக்கு கொடுக்க வேண்டிய கடன்கள், அதே போல் மனிதர்களுக்கு கொடுக்க வேண்டிய கடன்கள். மனிதர்களுக்கு யார் யாருக்கெல்லாம் கடன் கொடுக்க வேண்டுமோ அதை ஃபுல்லாக விவரமாக கேட்டு ஆதாரங்களோடு பெற்று அந்த கடன்களை பிள்ளைகள் அடைக்க வேண்டும். தந்தை எக்கேடு கட்டாலும் பரவாயில்லை, எனக்கு தந்தை விட்டு சென்ற சொத்துத்தான் தேவை என்கிற ஒரு மிருகத்தனமான சிந்தனையோடு சில பிள்ளைகள் இன்று உலகத்திலே காணப்படுகிறார்கள். அது முஸ்லிம் பிள்ளைகள் காணப்படுகிறார்கள். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். தந்தையுடைய கடனை பற்றி கவலையும் இல்லாமல், அந்த கடன்களை கண்டுகொள்ளாமல், யாராவது வந்து எனக்கு உங்களுடைய தந்தை கடன் தர வேண்டும் என்றால் வாப்பாவிடம் போய் கேளுங்கள், அவரிடத்தில் நான் அதற்கு பொறுப்பில்லை என்று சொல்லிவிட்டு தந்தையினுடைய சொத்துக்களை அனுபவிப்பதற்கு முனைகிற பிள்ளைகள் நிச்சயமாக ஒரு மிருகத்தனமான சிந்தனை உள்ள பிள்ளைகளாகத்தான் இருப்பார்கள். கடன் தொடர்பாக இவ்வளவு எச்சரிக்கைகள் வந்த பிறகும் அந்த எச்சரிக்கைகளை பற்றி கவலை இல்லாமல் தந்தையினுடைய சொத்தை அனுபவிப்பது என்பதோடு சுருக்கி கொண்டு கடன்களை கொடுக்காமல் இருப்பது என்பது ஆபத்தானதாகும். அது பெரிய அநியாயமும் கொடுமையுமாகும். இப்படி செய்கிற பிள்ளைகள் மறுமையில் தப்ப மாட்டார்கள். இவர்கள் செய்வது கொள்ளையாகும், இவர்கள் செய்வது மிகப்பெரிய அநியாயமாகும். இப்போ தந்தைக்கு கடன் இருக்கிற போதோ அந்த கடன், அது பிஸ்னஸில் ஏற்பட்ட கடனாக இருக்கலாம், அல்லது வேறு ஏதாவது தேவைக்காக வாங்கிய கடனாக இருக்கலாம். அந்த கடன்களை கொடுக்காமல் எந்த பிள்ளைகள் தந்தையினுடைய சொத்தை தங்களுக்கு மத்தியிலே பங்கீடு செய்து அனுபவிக்கிறார்களோ அந்த பிள்ளைகள் தெளிவாக அநியாயக்காரர்கள், பாவிகள், குற்றவாளிகள். இவர்கள் நரகம் போவார்கள். மறுமையிலே தந்தை மன்னிக்காத வரையில் இவர்கள் மன்னிக்கப்பட மாட்டார்கள். அங்கே 2 பேருக்கு பிரச்சனை வரப்போகுது. தந்தை கடனோடு மௌத்தாகிறார், அவரும் சொர்க்கம் போக முடியாது. தந்தையினுடைய சொத்தை அநியாயமாக அபகரித்த வகையில் இவர்களும் சொர்க்கம் போக முடியாத ஒரு நிலை வரும். இப்படியானவர்கள் அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ள வேண்டும். எனவே மனிதர்களுக்கு கொடுக்க வேண்டிய கடன்கள் என்ன இருக்கின்றன என்பதை பார்த்து அந்த கடன்களை நாம் அடைத்துவிட வேண்டும். எமது நிகழ்ச்சிகளை யூடியூப் வாயிலாக தொடர்ச்சியான பயான்களை பார்வையிட டாக்டர் முபாரக் மதனி ஒஃபீஷியல் எனும் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.